எமது உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது அவரது வேண்டுகோளாக அமைந்திருந்தது. எனவே இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கும் சம உரிமை உள்ளது. எனவே அந்த சம உரிமைகள் தேசிய மக்கள் சக்தி அரசினால் உருவாக்கப்பட உள்ள புதிய அரசியலமைப்பில் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்திய கருத்தாக சாணக்கியன் எம்பியினுடைய கருத்து இவ்வாறு அமைய பெற்றிருந்தது. அவர் இதை பற்றி நேற்றைய தினம் சபையில் கருத்து வெளியிடும் போது இந்த சபையில் முதலாவதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். ஏனெனில் வரலாற்றில் முதல் முறையாக 159 ஆசனங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதற்கு எனது வாழ்த்துக்களை இவ்விடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்றுதான் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய எமது கட்சிக்கும் மட்டக்களப்பில் மக்கள் ஆணை மீண்டும் ஒருமுறை கிடைத்திருக்கிறது. 5 தேர்தல் மாவட்டங்களிலும் பாராளுமன்ற பிரதித்துவம் கிடைத்திருக்கிறது. மட்டக்களப்பிலும் எம்முடைய மக்கள் ஒரு வரலாற்று சாதனையை தேசிய மக்கள் சக்திக்கு நாடு முழுவதும் எப்படி 159 ஆசனங்கள் கிடைத்ததோ அதே போன்று மட்டக்களப்பில் வரலாற்றிலேயே இந்த விருப்பு வாக்கு முறையின் கீழ் அதிகூடிய விருப்பு வாக்குகளை 65,000க்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை எனக்கு தந்து மட்டக்களப்பு மக்களும் நாடு முழுவதும் அனுரவின் சுனாமி அடிக்கும் போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் அந்த சுனாமியை நின்று பிடித்து அதிகூடிய விருப்பு வாக்களை பெற்று அதிகூடிய ஆசனங்களை பெற்றிருக்கிறோம் என்பதாக சாணக்கியன் எம்பி கூறியிருக்கிறார். நாட்டிலே அண்மையில் நடைபெற்றிருந்த ஜனாதிபதியின் உரை தொடர்பான இந்த விவாதத்திலே நாட்டிலே சமத்துவம் என்பது முக்கியம், நாட்டிலே சமத்துவம் என்பதை வரவேற்கிறோம். ஆனால் ஜனாதிபதியின் உரையில் தமிழ் மக்களுக்கு மாத்திரம் உரித்தான சில பிரச்சனைகள் குறித்து அவர் கூறவில்லை. அந்த விடயங்களை பற்றி இந்த சபையிலே கூறலாம் என்று எண்ணுகிறேன். ஏனெனில் மீண்டும் ஒரு முறை இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி அங்கீகாரத்துடன் தமிழ் மக்கள் சார்பில் அந்த பிரச்சனைகளை கூற நினைக்கிறேன். மிக முக்கியமாக தமிழ் அரசியல் கைதிகள் அரசியல் காரணங்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடி இந்த அரசியல் கைதிகள் இன்னும் விடுதலை செய்யப்படாத நிலையிலேயே சிறையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இன்று பல்வேறு வழக்கின் கீழ் இருக்கிறார்கள். இந்த விடயம் குறித்து கருத்தில் கொள்ளுமாறு நான் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த நாட்டில் உள்ள அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இது தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று காலை துரதிர்ஷ்டவசமாக நாமல் அமரசிங்க என்பவர் வரைந்த கேலி சித்திரம் ஒன்றை நான் பார்த்தேன். அதில் பிடிஏ பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்பது பவர் டு அனுரவிக்கான பலம் என சித்தரிக்கப்படுகிறது. பொது அரங்கில் இவ்வாறான விடயங்கள் நிகழ்வதை நாம் விரும்பவில்லை. பிடிஏ என்பது ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தியினால் கூட ரத்து செய்ய ஒப்புக்கொள்ளப்பட்டது. பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வதற்கான நாடளாவிய ரீதியிலான கையெழுத்து பிரசாரத்தில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களும் எம்முடன் இணைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உங்களது அரசாங்கத்தின் கீழும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தற்போதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்ற கருத்தினை அவர் கூறியிருக்கிறார். கடந்த அரசாங்கம் உண்மை மற்றும் நல்லெண்ண ஆணைக்குழுவை முன்மொழிந்தது. நீங்கள் இதை முன்னெடுத்து செல்கின்றீர்களா இல்லையா என்பது எமக்கு தெரியாது. ஆனால் பொறுப்புக்கூறல் விடயத்தில் அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ நடைமுறைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெனீவா அமர்வுகள் ஐக்கிய நாடுகள் சபை இதனை முன்னெடுத்துச் செல்லும். ஆனால் இது தொடர்பிலான அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மனித இனத்துக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்கள் மற்றும் தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இது தொடர்பான தேசிய மக்கள் சக்தி நிலைப்பாட்டை நாம் அறிய விரும்புகிறோம். இவை பிரச்சனைகள் அல்ல. தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி இது பழக்கப்பட்ட விடயமாகும். ஏனெனில் நீங்களும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறீர்கள். எனவே இது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நாம் அறிய விரும்புகிறோம். மேலும் காணி சம்பந்தமான விடயங்களில் தமிழ் மக்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இந்த பிரச்சனை சமத்துவம் அடிப்படையில் சிங்கள மக்களுக்கு இல்லாத இந்த பிரச்சனை தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. மிக முக்கியமாக காணி பிரச்சனைகள் சம்பந்தமாக மகாவலி அதிகார சபையின் பிரச்சனை வடக்கு கிழக்கிலே 8 மாவட்டங்களிலும் இருக்கிறது. இந்த மகாவலி அதிகார சபையின் பிரச்சனை முல்லைத்தீவாக இருக்கட்டும், வவுனியா, திருகோணமலை எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நாம் அறிய விரும்புகிறோம். அதே போன்றுதான் தொல்பொருள் திணைக்களத்தால் இந்த நாட்டிலே சிங்கள மக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த தொல்பொருள் சட்டத்தின் கீழ் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் குருந்தூர் மலை, வெடுக்குநாறு மலை, மட்டக்களப்பு, குசலான மலை உள்ளிட்ட பிரதேசங்கள் இந்த தொல்பொருள் திணைக்கள பிரச்சினை குறித்து அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். அதே போன்றுதான் வன நில பிரச்சினை. இலங்கையில் கிடைக்கக்கூடிய நிலப்பரப்பு தொடர்பில் 1983ஆம் ஆண்டின் வரைவு படத்துக்கு செல்வதாக கடந்த ஜனாதிபதி கூறினார். அவ்வாறு செல்லும் பட்சத்தில் சில வனநில பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம். இது தொடர்பிலும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிய விரும்புகிறோம். வனநில பிரச்சனை என்பது வடக்கு கிழக்கில் முகங்கொடுக்கும் பாரிய பிரச்சனை. மேலும் பல நிர்வாக பிரச்சனைகள் எமது கல்முனை வடக்கு பிரதேச இலக்கம் தொடர்பான பிரச்சனைகள். இது நிர்வாக ரீதியான பிரச்சனை. இது தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அரசாங்கம் இதற்கான தீர்வை வழங்க வேண்டும். ஏனெனில் அரசாங்க கட்சிக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் விடயம் தொடர்பிலும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிய வேண்டும். அதே போன்றுதான் ராணுவ முகாம்களை அச்சுறுத்தல், சில ராணுவ முகாம்கள் மற்றும் வீதித்தடைகளை அகற்றுவது தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன். அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னைய அரசாங்கங்கள் இதனை செய்திருக்க வேண்டும். சில கோயில்களுக்கு தமிழ் மக்களுக்கு செல்ல முடியாதிருந்தது. ஆனால் தற்போது செல்ல முடிகிறது. அதற்கு நன்றிகள். அரச காணிகள் அரச பாடசாலைகள் என்பனவே ஆக்கிரமிக்கப்பட்டு இராணுவ முகாம்களாக காணப்படுகின்றன. எனவே இது தொடர்பில் மேலதிக நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதே சந்தர்ப்பத்தில் இறுதியாக மற்றொரு முக்கியமான விடயம், இந்நாட்டில் அதிகார பகிர்வு ஜேவிபி சிலநாயகம் டில்வின் சில்வாவின் அறிக்கை தொடர்பிலான எமது கேள்விக்கு கலாநிதி நலிந்த ஜெயதீச தெளிவுபடுத்தியிருந்தார். அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாகாண சபை முறைமை குறித்து புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வரும்போது நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இந்த நாட்டில் தமிழ் மக்கள் நாங்களும் மக்களுக்கு அரசியல் உரிமை உண்டு. வடக்கு கிழக்கில் அம்பாறை மாவட்டத்தில் சிங்கள மக்களின் சதவீதம் 1
1200%-னால் உயர்வடைந்திருக்கிறது. சுதந்திரம் பெற்றதிலிருந்து அம்பாறை மாவட்டத்தில் சிங்கள மக்களின் சதவீதம் 1200% அதிகரித்திருக்கிறது. நாட்டின் பிற பகுதிகளில் 200% மாத்திரமே அதிகரித்திருக்கிறது. திருகோணமலையில் 700%-ஆல் அதிகரித்திருக்கிறது. காம்பா மாவட்டத்தில் சிங்கள மக்களின் தொகை 200%-ஆல் மாத்திரமே அதிகரித்திருக்கிறது. அதாவது கடந்த 75 ஆண்டுகளுக்கான அரசு அனுசரணையுடனான குடியேற்ற திட்டங்கள் வடக்கு கிழக்கின் ஜனநாயகத்தை மாற்றியிருக்கிறது. தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை பெற உரிமை இல்லை என கூறுவதற்கு எந்தவொரு அரசாங்கத்திற்கும் உரிமை இல்லை. எனவே எதிர்காலத்தில் புதிய அரசமைப்புகளை உருவாக்கும் போது இந்த நாட்டின் சமான அரசியல் அதிகாரத்துக்கு தொமக்களுக்கு உரிமை உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்பதாக அவருடைய நீண்ட உரையின் பொழுது இந்த விடயங்கள் இவ்வாறு குறிப்பிட்டு பேசப்பட்டிருக்கின்றன. இவருடைய இந்த கேள்விகளுக்கும் அதனிடத்தில் இவர் தெரிவித்த இந்த கருத்துக்களுக்கும் அமைச்சர் ஆனந்த விஜயபால, ஹர்ஷன நாணயக்கார் ஆகியோர் நேற்றைய தினம் சபையில் பதிலளித்திருந்தார்கள் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும்.